எல்லோருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவருடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் அத்தனையும் அவருடைய சொந்த கருத்து, அதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கை ஏன் இப்போ வெளியிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் சாட்டை துரைமுருகன் அவருடைய சேனல்ல வைகுண்டராஜனை பத்தி எந்த ஒரு வீடியோவும் போட்டது கிடையாது. ஆனா இப்போ ரீசெண்டா அடுத்தடுத்த 2 வீடியோக்களை போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்றாருன்னா, வைகுண்டராஜன் ஒரு மணல் மாஃபியா, தாது மணல் கொள்ளையன், அவனுக்கு உடந்தையா இருந்தது முன்னாள் முதல்வர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை அதில் சொல்லியிருக்காரு. சீமான் தன்னுடைய கல்யாணத்தை முடிச்சுட்டு எங்க போறாரு தெரியுமா? நேரா கூடங்குளத்துக்கு போறாரு. அங்க கூடங்குளம் அணு உலையை எதிர்த்து பேசிட்டு நைட்டு எங்க விருந்துக்கு போறாரு அப்படின்னா, வைகுண்டராஜனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போறாரு. குடும்பத்தோட ஃபேமிலியோட போறாரு. போயிட்டு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் கொடுக்கக்கூடிய சன்மானத்தை ஐயா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வராரு. நான் கண்ணால் பார்க்கின்றேன், சீமான் ஒரு பெசன்னையில் ஒரு இடத்திற்கு போகின்றார். அங்கே போகும் பொழுது ஒரு அலுவலகத்துக்குள்ள போறார். அந்த அலுவலகத்தில் ஒரு செக்கை கொடுக்கின்றார்கள். அந்த செக்கை வாங்கிட்டு வந்து அந்த செக்கை என்கிட்ட கொடுத்தாரு. எவ்வளவு நான் பார்த்து 10 லட்சம் எனக்கு தெரியல, என்ன யார் என்னன்னு தெரியல. அந்த மனிதரை நான் பார்க்கிறேன். அந்த செக்கு கொடுத்த மனிதரை 2 சட்டை வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, 2 பட்டன் இல்ல, நல்ல கனத்த உருவம் இருக்காரு. ஒரு 2 நாள் கழிச்சு கார்னைட் மணல் கொள்ளையை பத்தி ஜூனியர் விடல் ஆர்டிகல் வருது. எவன் அந்த செக்கை கொடுத்தானோ அவன் போட்டோ போட்டிருக்கு. வைகுண்டராஜன், கார்னைட் மணல் கடத்தல் வைகுண்டராஜன். வைகுண்டராஜனுக்கும் சீமானுக்கும் தொடர்பு இருக்கு. அவர்கிட்ட இருந்து பெட்டி வாங்குறாரு. நாம சொல்லல, கட்சியில ஏற்கனவே ரொம்ப நாளா இருந்து பயணிச்ச இளமாறன் சொல்லிட்டு அவரு தான் வெளியில வந்து இது மாதிரி சொல்றாரு. 10 லட்சம் ரூபாய் செக்கை வந்து ஒரு உருவம் வந்து கொடுக்குது, சீமான்கிட்ட கொடுக்குது. அது யாருன்னு எனக்கு அப்போ தெரியாது. நல்ல கனத்த உருவம், மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கு. செய்தி வருது, மணல் கொள்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், மணல் மாஃபியா வைகுண்டராஜன் இருந்து அண்ணனுக்கு பெட்டி பெட்டியா பணம் வருது அப்படிங்கிறது. நாம் தமிழர் கட்சி வைகுண்டராஜனை எதிர்த்தோ வைகுண்டராஜனை பத்தியோ எந்த விஷயத்தையும் பேசுனது கிடையாது. அது நல்லதாகவும் பேசல, கெட்டதாகவும் பேசுனது கிடையாது. ஆனா இங்கே மணல் கொள்ளையடிக்கப்படுது, வளங்கள் சுரண்டப்படுது, மலைகள்லாம் திருடப்படுது. இங்கே இருக்கக்கூடிய ஊழலாட்சி திமுக அப்படின்லாம் பலவாறு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தாது மணல் கொள்ளையன் வைகுண்டராஜனை பத்தி சீமானும் பேசுனது கிடையாது. சாட்டை துரைமுருகனும் அவருடைய சேனல்ல சாட்டையில இது வரைக்கும் எந்த வீடியோவும் போட்டது கிடையாது. அப்படி சீமானுக்கு படி அளிக்கக்கூடிய முதலாளியை பத்தி பேசினா முதலாளி விடுவாரா? அல்லது முதலாளிகிட்டே இருந்து வாங்கக்கூடிய இந்த சாமானிய எளிய மக்களின் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் இல்லையா சீமான், அந்த எளிய மகன் விடுவாரா? அண்ணா ஐயா கிட்டே இருந்து பெட்டி வராம போச்சுன்னா என்ன பண்றது? இவன் தேவையில்லாம எங்கேயாவது போய் எதையாவது பேசி வைக்கிறான், அது நமக்கெல்லாம் பிரச்சனையா வந்து முடியுது அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பொங்கல். ஏற்கனவே பல தேர்தல்கள்லயும் அதிமுக கிட்டே இருந்து பெட்டி வாங்கிக்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி வாங்க முடியாம போயிடுமோ, இவன் வேற திடீர்னு இது மாதிரி ஒரு வீடியோக்கெல்லாம் போட்டு வைக்கிறான், எதுக்கும் நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒரு அறிக்கை இது மாதிரி விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கும் இந்த சேனல்ல வர வீடியோக்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, கட்சிக்குமே சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி அதாவது ஒரு அறிக்கையை விட்டு வைக்கிறாரு சீமான். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு எப்பொழுதுமே பாதகமா இருக்கக்கூடிய வேலையை தான் சாட்டை எப்பவும் செய்வார். எந்த வீடியோ போடக்கூடாது, எந்த வீடியோ சர்ச்சையா இருக்கோ, எந்த வீடியோ போட்டா கட்சிக்கு பாதகமா அமையும் அந்த வீடியோ எல்லாம் தேடி பிடிச்சி போடுறதுதான் சாட்டையோடைய வேலை. சீமான் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவருக்கு வியூஸ் வரணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாரு. சீமானை பத்தி அசிங்கமா போடுறது கூட தயங்காத ஒரு மனுஷன் தான், அந்த கேவலமான மனுஷன் தான் சாட்டை துரைமுருகன். பல நிர்வாகிகள் அது மாதிரி தான் வெளில வந்தாரு. அண்ணன் ராஜீவ்காந்தியா இருக்கட்டும், கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், அல்லது இப்போ வெளியில வந்த வெற்றிக்குமார் அண்ணனா இருக்கட்டும், இப்படி பல நிர்வாகிகளை பத்தி தப்பா சீமாங்கிட்ட பேசி தப்பா அவங்கள பத்தி கோல் மூட்டி விட்டு இவங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக சரி பண்றாங்க, உங்களுக்கு எதிராக அவங்கெல்லாம் கட்சியை திசை திருப்புறாங்க அப்படின்லாம் பேசி அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரா வெளியில அனுப்பினதுடைய சாதனை இந்த சாட்டை துரைமுருகனையே சாரும். அதே மாதிரி வண்டாரி தமிழ்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி தமிழ் மகன், அவன் இந்த கட்சிக்கு வரான். அவன் ஏற்கனவே கூட்டாளிகளோடு சேர்ந்து ஒரு சின்ன நகைக்கடை மாதிரி நடத்திட்டு இருக்காரு. அந்த நகைக்கடையில நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் போயிட்டு கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நகை வைக்கிறது, நகை வாங்குறது, இது மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவரும் நல்லபடியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படியோ இந்த சண்டாளன் சாட்டை துரைமுருகனுக்கு தெரிய வருது. உடனே அவன் அந்த நேரத்துல 2012-13 வாக்குல அவனுக்கு கல்யாணம் நடக்க இருக்கு. அந்த நேரத்துல போய் பொண்டாட்டிக்கு தாலி வாங்குறதுக்கு
கடன் வச்சு வாங்கிட்டு வரான். கிட்டத்தட்ட 89,000 கடன் வச்சு பேலன்ஸ் வச்சு வாங்கிட்டு வரான். மொய் வந்த உடனே உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வரான். மொய் வந்தும் கொடுக்கல. அதுக்கு பிறகு பல நாட்களாகி பல வருடங்களாகி பல நிர்வாகிகிட்ட போய் மண்டிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தான். கொடுத்தும் 33,000 அப்படியே நிறுத்தி வச்சிருந்தான். அதுக்கு பிறகு இவருடைய தொழிலும் நலிவடைந்துச்சு. கட்சிக்காக நிறைய செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு என்ன தொழில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டாடா ஐஸ் வாங்கி சவாரியை ஓட்டிகிட்டு இருந்தார். அந்த டாடா ஐஸையும் திருப்பரங்குன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் கேட்குறாங்க. அதுக்கும் கொடுக்குறாரு. என்ன எப்படி ஏற்கனவே நகைக்கடை வச்சிருந்து நகைக்கடையிலேருந்து இப்போ தொழிலாளியாக ஒரு டாடா ஐஸ் லெவலுக்கு வந்தோம், கட்சிக்கு எதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சவாரிக்கு போனோம்னா 1,500 ரூபா வாங்குவேன். மாதத்துக்கு 45,000 வாங்கலாம். வெறும் 45,000 எனக்கு வேணாம் 11,000 அந்த டியூவில் தான் அந்த வண்டி எடுத்திருக்கேன். 11,000 டியூவை கட்டிடுங்க, ஒரு மாதத்துக்கு வண்டியை வச்சுட்டு ஓட்டுங்க, தேர்தல் பணிக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேர்தல் பணிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே அவன் சிட்டாக பறந்துட்டான். இவர் வறுமையில் தத்தளிக்க ஆரம்பித்தார். ஒரு பக்கம் வறுமை, இந்த பக்கம் டியூவு, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடன்கள் இருக்குது, நான் குடும்பத்தையும் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, இந்த நேரத்தில் 33,000 சாட்டை துரைமுருகன்கிட்ட பேலன்ஸ் இருக்கு, அதை வாங்குவோன்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகனுக்கு கால் பண்ணுறான். கண்ணா பின்னான்னு பேசுகிறான். அந்த ஆள் கேவலம். அந்த ஆடியோலாம் நம்ம சமூக வலைதளங்களில் நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். கேவலமாக எப்படிலாம் பேச முடியாது அந்த அளவுக்குலாம் பேசுகிறான். அது உடனே இவர் திரும்ப மூத்த நிர்வாகிகிட்ட போயிட்டு அது சீமான்கிட்ட போய் சீமான் மூலமும் பணம் வருது. கிட்டத்தட்ட 33,000 திரும்ப வருது. பணத்தை கொடுத்துட்டு தான் அவர் ஹைலைட்டான ஒரு வேலையை பண்ணால் இந்த அசிங்கம் பிடிச்சவன். அவனுடைய ஆதரவாளர்கள், அவனுடைய ரசிகர்கள்கிட்ட தமிழ்மணி வண்டாரி தமிழனுடைய நம்பரையும் அவருடைய ஒய்ஃபு ஜான்சிரானுடைய நம்பரையும் கொடுத்து கண்ணா பின்னாடி பேச விடுறான். கண்ணா பின்னாடி பேசுகிறானுங்க. அவருக்கு ஒரு 8 வயசு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணையும் கேவலமாக திட்டுறானுங்க. எந்த நேரத்தில் என்ன மாதிரி ஃபோன் வரும், என்ன மாதிரி பேசுவானுங்க அப்படின்னு தெரியாமல் பயத்திலே இருந்து ஒரு பக்கம் வறுமையில், ஒரு பக்கம் பிரச்சனை, கடன் பிரச்சனை. மண்டாரி தமிழ்மணி சூசைட் அட்டன் பண்ணுறார். சூசைட் அட்டன் பண்ணி பல கட்ட சிகிச்சைக்கு பிறகு திரும்ப வராரு. திரும்பவும் இந்த மாதிரி பிரச்சனை கட்சிக்குள்ளேயே. கட்சி எந்த கட்சிக்கு நம்ம குடும்பமாக போயிட்டு ஒரு குடும்ப திருவிழாவாக கலந்துக்கிட்டோமோ, நாம் தமிழர் கட்சி புரட்சிகர கட்சியாக இது வரும், புரட்சிகர சிந்தனைகளை பேசிகிட்டு இருக்காங்க, நாம் தமிழராக ஒன்றிணைங்கன்னு சொல்லிட்டு ஒரு புதுவித அரசியலை முன்னெடுக்கிறாங்க, நம்ம அதை நம்பி போவோம்னு சொல்லிட்டு எந்த மீட்டிங்காக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் குடும்பத்தோட குழந்தைகளோடு போயிட்டு உட்கார்றவர் தான் அந்த மண்டாரி தமிழ்மணி. அவங்க ஒய்ஃபும் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு பல கட்ட சிகிச்சை கொடுக்குறாங்க. ஆனால் இறந்தே போகிறாங்க. இப்படி ஒரு குடும்பத்தையே தன்னுடைய மனைவிக்கு கட்ட வேண்டிய தாலியை கொடுத்து உதவின ஒரு தமிழ் மகனுக்கு என்ன மாதிரி ஒரு உபத்திரம் செஞ்சுருக்கான் பாருங்க இந்த சாட்டை துரைமுருகன். இதே மாதிரி வீடியோ ஆடியோ லீக் பண்ணுறது தான் இந்த சாட்டை துரைமுருகனுடைய வேலை. நல்லா ஒரு நண்பர் மாதிரியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, ஒரு தலைவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, ஒரு அண்ணன் தம்பியா தோழனா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, அவங்ககிட்டயே ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறது, அவங்ககிட்டயே வீடியோ எங்கேயாவது ஒரு இடத்துல கேமரா வச்சு வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது. எனக்கு எதிராக நீ செயல்பட்டினா இதோ பாரு இதை லீக் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே மிரட்டுறது. இது மாதிரி வெளிவந்தது தான் காளியம்மனுடைய அந்த வாய்ஸ் ரெக்கார்டு. சீமான் பேசிய வாய்ஸ் ரெக்கார்டு சீமான்கிட்ட இருந்து வாங்கி எடுத்து அதை வச்சிருந்து மிரட்டி வெளியே விட்டாப்புல ஆள். அதே மாதிரி பல ரெக்கார்டுகளை வெளியிட்டது இந்த சாட்டை துரைமுருகன். இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான அருவருக்கத்தக்க ஒரு பிறவிதான் சாட்டை துரைமுருகன்.